ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி சம்மந்தமான ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்க்கா, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்க்கான்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டவுட்ஸ் தான் நான் உங்கள் கூட கிளியர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா, பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸ்டொமக் பெயின் இருக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ பீரியட் வரப்போகுது போல் இருக்கே, டேட் தள்ளி போயிருக்கு, இல்லை டேட் வரத்துக்கு முன்னாடி ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது, பீரியட் ஆகிடுமேன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவீங்க. நீங்கள் பயப்படவே வேணாம். பீரியட் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்துச்சு. இப்போது பீரியட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டொமக் விட்டு விட்டு வலிக்க ஆரம்பிக்கும். பட் பீரியட் சிம்டம்ஸ் ஹெவியாக வலிக்க ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் விட்டு விட்டு லைட்டாக மைல்டாக தான் வலிக்குமே தவிர்த்து, பீரியட் சிம்டம்ஸ் தான் வயிறு வலி அதிகமாக இருக்கும். பீரியட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டொமக்கில் வயிறு வலி ஆரம்பித்து உங்களுக்கு வெஜினா வரைக்குமே வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பீரியட் வருவதற்கான அறிகுறி தான். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிறு இடுப்பு எலும்புலேருந்து அடி வயிறு வலிக்குமே வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி விட்டு விட்டு வலிச்சுதுன்னா இது ப்ரெக்னென்சி இருக்கீங்கன்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ பீரியட் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் ஸ்டொமக் பெயினுக்கு இந்த ஒரு அறிகுறி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்பக வலின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மார்பக வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது, லைட்டாக வலிக்குமே தவிர்த்து ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. லைட்டாக டச் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக பெயின் இருக்கும். அந்த நிப்பிள் நீங்கள் தொடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணும்போதே உங்களுக்கு ஹெவி பெயின் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மார்பக வலின்றது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ப்ரெக்னென்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், வெயிட் போட ஆரம்பிக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடும்போதே லைட்டாக தொடும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக லைட்டாக பெயினுமே இருக்கும் உங்களுக்கு. பட் பீரியட் டைமில் ரொம்ப ஹெவியான பெயின்லாம் இருக்காது, லைட்டாக வலி இருக்கும், அவ்வளோதான். இப்போது 3வது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜினால பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குங்க. நீங்கள் பீரியட் வருவதற்கான சிம்டம்ஸுமே இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸுமே இருக்குங்க. பீரியட் வருதுன்னா உங்களுக்கு வெஜினா பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக சுருக்குன்னு குத்திட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பீரியட் வருவதற்கான அறிகுறி தான். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டான சுருக்குன்னு தான் இருக்கும். ஸோ ஆனால் அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தாலே லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வருவதற்கான அறிகுறி பெண்ணுறுப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட் கண்டினியூஸாகவே வந்துடும். பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா லைட்டாக ஸ்பாட்டிங் படும், பிளட் ஸ்பாட்டிங் படும். ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ பீரியட் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். இந்த பிளட் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day 2 days 3 days அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். லைட்டாக பிளட் ஸ்பாட்டிங் இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலுமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.